தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். மேட்டூரில் உத்தரப்பிரதேச சுற்றுலா பயணிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் தற்போது 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்ன காரணம்? இவர்கள் தரப்பிலும் தப்பு இருக்கிறதா? விக்னேஸ்வர், கடந்த 27ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அத்துமீறி கர்நாடக மாநிலத்துக்குள்ள செல்வதற்காக முயற்சி பண்றாங்க. அப்பொழுது வாகனத்தினுடைய ஆவணங்களை ஆய்வு செய்யணும், அதை எடுத்துட்டு வரபடியும் போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணாம வண்டியை வாகனத்தை ஓரமா நிறுத்தணும்னு சொல்லி போலீசார் வலியுறுத்திய போதும் அவர்கள் அதை மறுப்பு தெரிவித்து காவலர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த வாக்குவாதம் மோதலாக இரண்டு தரப்புலையும் ஒருவருக்கு ஒருவர் தாக்கிக்கிட்டாங்க. இதுல உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கடப்பாறை, அதாவது இரும்பு ராடால காவலர்களை தாக்கியதுனால 3 காவலர்களுமே அடிபட்டிருக்கு. அதுல விக்னேஸ்வர், அதாவது சுகவனேஸ்வரன், செந்தில்குமார் இருவருக்கும் ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அது இல்லாம முத்தரசனுக்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதனால் 3 காவலர்களும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் கூட உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒரு 10 பேரை அழைச்சிட்டு போய் விசாரணை செஞ்சாங்க. இதுல 2 பேர், அதாவது ஆம்னி பேருந்தோட ஓட்டுநர் சிவ நாராயணன், அவரோட உதவியாளர் அஜய் ஆகிய 2 பேர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல் நிலைய பிணையிலேயே விடுவிச்சுட்டாங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு அதன் பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில இப்ப அதாவது சுற்றுலா பயணிகளிடம் அவர்களுக்கு ஒரு முறையான தகவலை சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கான வழிகாட்டுதலை மேற்கொள்ள வேண்டிய காவல்துறையினர் அடிதடியில ஈடுபட்டதாகவும், இந்த காவலர்கள் அவங்களுக்கு கடமை மறந்து அவர்களை தாக்கி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் இவர்கள் செந்தில்குமார், சுகவனேஸ்வரன், முத்தரசன் 3 காவலர்களை, அதாவது காரைக்காடு மதுவிலக்கு சோதனை சாவடியில் பணியாற்றிய அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 காவலர்களையும் பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இதனால போலீசார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தியும் ஏற்பட்டிருக்கு. விக்னேஸ்வர், சோதனை சாவடியில் இருந்த மோதல் தொடர்பாக தற்போது காவலர்கள் 3 மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பாலகிருஷ்ணன்.